அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதில் கோர்ட்ல வைப்பார்கள். கோர்ட்ல கேஸ் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கும்பொழுது இப்ப சோதனைக்கும் மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சொல்லியிருக்காரு. அப்படின்னா சந்தோஷம் தான். எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா அதானிக்கு மேல ரைடு வந்துட்டுனாக்கி நான் நம்புவேன். நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன நிலக்கரி அந்த விசாரணையே வந்துட்டுனா எவ்வளவு கிளீன் கவர்மெண்ட், வி ஆர் வெரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓகே. நான் இது ஏன் சந்தேகத்தை கேட்க, நீங்க பத்திரிகையாளர் சந்தேகத்தை ஏன்ட்ட கேட்க. வந்து அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்குது. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா, இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதுல தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அனைத்து விதமான வரம்புகளையும் மீறி இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து சிதைத்து இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுடைய வாதத்தை கோர்ட்ல வைப்பார்கள். அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதில் கோர்ட்ல வைப்பார்கள். கோர்ட்ல கேஸ் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கும்பொழுது இப்ப பாருங்க கேஸ் வந்து இடைக்கால தடை. இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான இரண்டு தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகள்ல அவங்க இடைக்கால தடை விடும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய முழுமையா இரண்டு தரப்பும் ஆஜராகி அவர்கள் தரப்பை சொல்லும் பொழுது அந்த வழக்கினுடைய மாற்றமே நிறைய வழக்குகள்ல மாறி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இடி அவர்களுடைய தரப்பு நியாயத்தை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைப்பார்கள். அவர்கள் என்ன இந்த ஊழல்ல நடந்திருப்பதோ அதை மக்களுக்கு எடுத்து, தண்ணி குடிச்சவன் தண்டனை அனுபவிச்சுதான், சரி உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இவங்க வந்து யார் தவறு செய்தார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். இடி நடத்துற சோதனைக்கும் மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சொல்லியிருக்காரு. அப்படின்னா சந்தோஷம் தான். எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா அதானிக்கு மேல ரைடு வந்துட்டுனாக்கி நான் நம்புவேன். நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன நிலக்கரி அந்த விசாரணையே வந்துட்டுனா டாஸ்மார்க்கும் இதுவும் ஒண்ணுதான். பாருங்கப்பா, நிலக்கரி தான் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. எவ்வளவு கிளீன் கவர்மெண்ட், வி ஆர் வெரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓகே. நான் இது ஏன் சந்தேகத்தை கேட்க, நீங்க பத்திரிகையாளர் சந்தேகத்தை ஏன்ட்ட கேட்க, ஊருக்காரங்க கேட்காங்க, நிறைய பேர் கேட்காங்க இப்படி இருக்கேன்ட்டு. நான் அதான் எப்ப இப்படி சொல்றாங்க பார்த்துட்டு போறேன்.